ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரான் நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி. அதுக்கு நான் இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இது ப்ளைன் நூடுல்ஸு. இப்போ நம்ம தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ளைன் நூடுல்ஸ்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. டக்குனுமே இது சீக்கிரமாகவே வெந்துடும், சட்டுன்னு வெந்துடும். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து இது வெந்துருச்சு, நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட நல்ல தண்ணி நார்மல் வாட்டர் ஆட் பண்ணால் அந்த பிசு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ ஃபுல்லாக தண்ணி வடியட்டும். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. நான் வந்து ஒரு 10 பல்லு பூண்டை சின்னதாக பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையுமே அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அவ்வளோதான், அது நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையுமே அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவும் ருசியாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். அடுத்ததாக நான் இப்போது ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை தான் நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம அரைச்சதை அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நறுக்கி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அரைச்சிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது தண்ணி போகட்டும், நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் நம்ம இப்போது 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா இதுலேருந்து மசாலா பிரிஞ்சு வரட்டும். அடுத்து நம்ம ப்ரானை வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் சேர்த்து நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ப்ரான்லேருந்து வர தண்ணியிலேயே அது வெந்துடும். நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு ப்ரானை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ப்ரான் நல்லா வெந்துருச்சு. அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இதில் வந்து நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா இதை நம்ம இப்போ கிளறி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக சட்டுன்னு ரெடி ஆயிரும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.